தமிழே முதல் வணக்கம். தாய் பிள்ளை உறவல்லவோ உனக்கும் எனக்கும். இதோ என் பேச்சின் துவக்கத்தை கூறி சபையோர் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி என் உரையை துவங்குகிறேன். இந்த 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு முத்தான தலைப்பை கொடுத்து நான் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த நடுவர் அவர்களுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த திமுக ஆட்சியில பாதுகாப்பு இருக்கா, அதையும் தாண்டி பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கா அப்படின்றதுதான் இங்க ஒரு கேள்வியா இருக்கு. அந்த கேள்வி வெறும் கேள்விக்குறியா மட்டும்தான் இருக்கே தவிர அதுக்கான பதிலே இல்ல. 6 வயது சிறுமியிலிருந்து 80 வயது மூதாட்டி வர இந்த ஆட்சியில எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல. ஒரு தனியா ஒரு பட்ட பகல்ல கூட நடந்து போக முடியல. அது மட்டும் இல்லாம தெய்வ செயல்னு பேரு வச்சுட்டு ஒரு பாவ செயல் பண்ணாரு திமுக சார் ஒருத்தர். ஒரு பொண்ணை காதலிப்பதா சொல்லி அந்த பொண்ணை பல திமுக சார்களுக்கு பலியிட பார்த்தாரு. அது மட்டும் இல்லாம திருவள்ளூர்ல எடுத்துக்கோங்களேன், ஒரு 8 வயது சிறுமி பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த சிறுமியை ஒருத்தன் கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சான். பாலியல் வன்கொடுமை செஞ்சது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட மூஞ்சி வாய் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குனான். ஆனா அந்த குற்றவாளிய எப்போ கண்டுபிடிச்சாங்க? 15 நாட்களுக்கு அப்புறம் தான் நடுவர் அவர்களை கண்டுபிடிச்சாங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் மக்கள் எல்லாரும் என்னை அப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்பான்னு கூப்பிட சொல்லிட்டு தெருவுக்கு டாஸ்மாக் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாரு. மெத்தபெட்டமைன், சூடோபெட்ரின், அபின்,